இந்த தெருவில் தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்கள அந்த 3 பேரை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். வர்ற வழியில் பார்சலாக முடிஞ்சிருச்சு. வர வழியில் ஒருத்தவங்களை பார்த்தோம். யாருன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்க போயிருந்தப்போ ஒரு பாட்டிக்கு கொடுத்தோம். அவங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு ஜெபிச்சுக்கோ அப்படின்னோடனே அவங்க அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜெபிச்சு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக போயிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக முன்னாடி நடந்து போகிறாங்க. அப்புறம் நாங்கள் இருந்துட்டு நாங்களும் விடலை. ஆண்டோட அன்பு நம்மளை விடாத மாதிரி நாங்களும் அவங்கள விடாமல் பின்னாடி போனோம். என்ன ஆச்சு பாட்டி சொல்லுங்கள். அப்படியே கோபமாக அவங்களுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அப்படியே சொன்னாங்க. எப்படி அவங்க பையன் வந்து இறந்துட்டாங்க, அதனால் அவங்க எப்படி ரொம்ப துக்கமாயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த சோர்வு, மனசில் ரொம்ப சோர்வு ஏற்பட்டுருச்சு, ஏமாற்றம். அவங்க தேவன் வந்து அந்த உயிரை எடுத்துக்கிட்டு தான் நினச்சிக்கிட்டதுனால அவங்களுக்கு அது ஆண்டவர் மேலே வெறுப்பு. அதனால் என்னத்த வாழ்க்கைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நிறுத்திட்டு பாட்டி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஹக்கு கொடுத்தோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஹக் பண்ணும்போது ஆண்டோடைய அன்பு அவங்கள தொட்டுச்சு, அவங்கள விடுதலை ஆக்குச்சுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த துக்கத்துலேருந்து, அந்த டிப்ரெஷன்லேருந்து. ஸோ அந்த நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டுருக்குறோம். வரும்போது இவங்களை பார்த்து இவங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக எங்களை பார்த்து சிரித்தாங்க, கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நிஷி பார்த்துட்டா கரெக்டாக. ஸோ அப்புறம் அங்கே வண்டி நிறுத்தி இது பண்ணால் ஐயோ, அவங்க எப்படி சொல்ல, வாயெல்லாம் பல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பயங்கர ஹாப்பியாக, பயங்கர எக்ஸைட்டடாக, ஆண்டுக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை வந்தது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு இத்தனைக்கும் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசினது, அவங்கள ஹக் பண்ணது எல்லாம் ஆண்டோடைய ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டோம், பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ காட் இஸ் குட். ஆண்டவர் பல பேரை தொட்டுட்ருக்காரு, நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரேஸ் ஜீசஸ். ஆமென். முட்டையும் நேற்று வந்து நாங்கள் 2 பாட்டியை மீட் பண்ணோம். அதில் ஒரு பாட்டியை பற்றி அக்கா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸ்லாட் இன்னைக்கு டேட்டு டிசம்பர் 17. ஸ்லாட் நேற்று வந்து ஃபீட் த ஹங்க்ரியோட அப்டேட் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு என்னென்னா தக்காளி சாதமும் முட்டையும். நேற்று வந்து நாங்கள் 2 பாட்டியை மீட் பண்ணோம். அதில் ஒரு பாட்டியை பற்றி அக்கா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னொரு பாட்டியை பற்றி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஒரு பாட்டி, நேற்று ஆக்சுவலாக 2 பாட்டி மீட் பண்ணோம். ஒரு பாட்டியை பற்றின ஸ்டோரி முன்னாடி கேட்டிருப்பீங்க. இன்னொரு பாட்டியும் மீட் பண்ணோம். இந்த பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்காங்க, இவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள மீட் பண்ணது பயங்கர என்கரேஜிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எங்களுக்கு. ஒரு 9 months அவங்களால நடக்க முடியல, சர்ச்சுக்கும் போக முடியலன்னு சொன்னாங்க. பிலீவர் தான், அன்று ஏற்கனவே ஏற்று கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு ஜெபிச்சோம். நாங்கள் ஜெபிச்சு ஆண்டோடைய விடுதலையை பேசிட்டு வந்தோம். அவங்க எப்படி எந்திரிச்சு நின்று மற்றவங்களுக்கு போய் விடுதலையை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க மேலே பேசிட்டு வந்தோம். முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் அதுக்கு தான் ஜெபிச்சிட்ருக்கிறேன், அன்று எழுப்புங்க, நான் போய் நிறைய பேர்த்துக்கு நான் பெற்றுக்கொண்ட விடுதலையை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நானும் விஷயம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் என்னென்னா, அவங்க ஃபேஸில் அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸு, ஒரு சோர்வு இல்லை, ஒன்றும் இல்லை, புலம்பல் இல்லை, ஒரு பியோர் ஜாய் பார்த்தோம். ஸோ எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு அந்த ஹோல் திங். ஸோ அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்படி வித்தியாசமான ஆட்களை ஆண்டவர் வந்து எங்களை மீட் பண்ணதுக்கு அவருடைய கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு.
அதுக்காக நாங்கள் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென்.